This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோடு எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. சங்கு ஊதியது நாகு. அடுத்த வரி வந்தது தெரியும். அடுத்தது இரவல் தந்தவன் கேட்கின்றான். இரவல் தந்தவன் கேட்கின்றான்னா இந்த உடம்பு வந்து ஓசி உடம்பு. நாம என்ன நினைக்கிறோம், இட் பிலாங்ஸ் டு அஸ் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, 75 வயசுல தெரிஞ்சு பேரும் ஓனர் வேற ஆளுன்னு. ஏன்னா நீங்க சொன்னது எதுவுமே அந்த உடம்பு கேட்காது. இரவல் தந்தான், ஓசியில கொடுத்தான், இத்தனை வருஷம் கொடுக்குறேன், லீஸ் இல்ல, டெனன்சி அக்ரிமெண்ட்ல ஒண்ணுமே இல்ல. அது எந்த அக்ரிமெண்ட் இல்லாம ஃப்ரீயா கொடுக்குறான். சட்டப்படி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. என்ன கேட்டா we are squatting on someone's land basically. நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சா. அப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, இரவல் தந்தவன் கேட்கறான், முடிஞ்சு போச்சு, குடு திருப்பியா கிட்ட. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? இல்ல முடியாது, நான் வராத ஐடியாவா இல்ல, நான் 100 வருஷம் இருந்துட்டு வரலான்னு இருக்கிறேன், நான் இவ்வளவு ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் கொடு, நான் மெதுவா தான் வருவேன் அப்படின்னா விட மாட்டான். அடுத்தது என்ன, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? இறந்து போயிட்டா இல்லைங்க, நீங்க உயிரை எடுத்துக்கிட்டு போக நினைச்சது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, இவர் வந்து என் கணவர், இவர் எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் மனைவி. ஓ ஐம் சோ சாரி, அவர் அப்பாவா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்ல மாட்டேன். நீ எவனா இருந்தா எனக்கு என்ன. உறவை சொல்லி அழுவதனால், உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? சரி, நீ கத்தி அழுவுற, ஓன்னு கத்துற, கூக்குரல் இட்டு கத்துற, கூக்குரலாலே கிடைக்காது, கத்துனா திருப்பி கொடுக்க மாட்டானா? சரி, இதெல்லாம் நமக்கு ஒண்ணு பாட்டு போட்டுக்காரு. நமக்கு எல்லாரையும் பார்த்த முடியல, கத்தி பார்த்தோம், கூப்பாடு போட்டு பார்த்தோம், ஊர்ல உள்ளவங்க பேசி பார்த்தேன், கத்தனை எல்லாம் முடியல. ஒரு கேஸ போட்டு கடவுள் மேல, அவருதான் வந்து டிஃபெண்டன்ட், நாம பிளேன்டிஃப் போட்டு, இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய